என்னடா அது இந்த இயர் தொடங்கி ஒரு 2 மாதம் முடிய போதே, உடம்பு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மார்ச் வரப்போதா, கண்டிப்பா அலர்ஜி வரும். ஒரு மாரி காஃப் இருந்துட்டே இருந்துச்சு. வாய்ஸ் ஓவரே என்னால பண்ண முடில. 10 தடவைக்கு மேல வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். இடையில இடையில காஃப் பண்ணிடுறேன்னா, அதனால டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து நைட்டு டின்னருக்கு பீட்ஸா தான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்து ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லாங் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கோதுமை மாவுல தான் பண்ணியிருந்தேன். ஆனா, இப்ப வந்து மைதா மாவுல தான் பண்ணியிருக்கேன். அதே ரெசிபி தான். ஆனா, சின்ன சின்ன இது மட்டும் என்னோட பெரிய பொண்ணுட்டருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டோ ரெடி பண்ணுறோம் இல்லையா? அத தேய்க்க முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு ரவை எடுத்து, நீங்க எது மேல வச்சு தேய்க்க போறீங்களோ, அத ஃபுல்லா நல்லா தூவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த டோவ மேல வச்சு தேய்ச்சீங்க அப்படின்னா, அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா கிரிஸ்பியா வரும். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து நீங்க பீட்ஸாலாம் பேக் பண்ணி எடுத்துட்டு, கார்லிக் இருக்கு இல்லையா? அது நல்லா துருவிட்டு, பட்டரோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பீட்ஸா மேல நல்லா பிரஷ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பீட்ஸா சாப்பிட்டு பாருங்களேன். நீங்க கடையில வாங்குனா எப்படி இருக்கும்? அத விட சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.